ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 2024 நடக்க இருக்கக்கூடிய COA எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 2/6/24 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அடுத்து ஒரு 2 நாள் விட்டு 5ஆம் தேதியே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதியில் இருந்து நமக்கு 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 25 நாள் வந்து நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் நமக்கு 3/8/24 4/8/24, அதாவது தியரி பேப்பர் வந்து 3ஆம் தேதி நமக்கு ஆகஸ்ட் மாதம் கம்பல்சரி நடக்கும். சரிங்களா, இதில் வந்து சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஆஃப்டர் வந்து ப்ராக்டிக்கல் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது, 4th டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நாள் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் எக்ஸாம் நடக்க இருக்கக்கூடிய டேட்டுமே கூட. ஆஃப்டர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து 13/9/24 இந்த டேட்டில் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே கீழே ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் பியூர்லி டென்டேட்டிவ். இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஷெட்யூல் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் அப்படிங்கிற போது ஒரு வேளை இதை மாற்றப்படலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டேட்டு, வந்து கண்டிப்பாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த டேட்ஸ் வந்து அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டு அலர்ட் தி கேண்டிடேட்ஸ். யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கெலாம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் போடலாங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும், எப்படி அப்ளிகேஷன் போடணுங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோ நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நம்ம COA எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 12th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜூன் 12th வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் ஜூன் 9th வந்து நமக்கு 9th 8 மணிக்கு வந்து நமக்கு டெமோ கிளாஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக டெமோ கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். 9th இந்த டெமோ கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூன் 9th நடக்க போகிற டெமோ கிளாஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டெமோ கிளாஸோட குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் நம்ம வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஆஃப்டர் அப்கமிங்கில் கொடுக்கக்கூடிய வீடியோவுலுமே நான் வந்து அந்த குரூப்போட லிங்கை கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒன்ஸ் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. சேனலோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கோங்க.